அண்ணா எதுக்காக அந்த பிரக்யா சொன்னதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும்? இடியட். அந்த பிரக்யா வேணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த முடிவை அவ கேஷுவலா எடுத்தாளா இல்ல இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ? நான் கேள்விப்பட்டது உண்மையாலியா? வாமா, நீ மட்டும் தான் பாக்கி. நீயே சொல்லு. ஒத்துக்கிட்டுமா? சொல்லு. சும்மா சீன் போடாத. நேரடியாவே கேக்குறேன். நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டியா? நான் ஒன்னும் ஓகே சொல்லல. அப்புறம் எப்படி அபி கான்ஃபிடென்ட்டா உன் கல்யாணத்தை பத்தி எல்லார்கிட்டயும் பேசுறான்? ஏன்னா நான் நோனும் சொல்லல. நீ பேசுறத கேட்கும்போது எனக்கே குழப்பமா இருக்கு. அப்படி இருக்கும்போது மத்தவங்க எப்படி எடுத்துக்குவாங்க? ஓ ப்ளீஸ் தனு, அண்ணாவும் நானும் இங்க பேசுனது உனக்கு எதுவும் தெரியாது. தெரியாம பேசாத. அவன் என்கிட்ட எப்படி பேசினான்னு உனக்கு தெரியுமா? ஐ மீன் இட்ஸ் an emotional blackmail. அப்படின்னா அதுக்காக நீ நிக்கல கல்யாணம் பண்ணிக்க போறியா? உனக்கு ஏதாவது மூளைகள கெட்டு போச்சா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நேரடியா சொல்ல வேண்டியதானே? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத தனு. இப்ப நான் நோ சொன்னேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். என்னமோ நாளைக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் ஆற போட்டோம்னா இந்த விஷயத்தை எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கலாம் தனு. சரி, இந்த நிக்கில் எங்க தான் போனா? எத்தனை தடவை அவனுக்கு போன் பண்றது? எப்ப போன் பண்ணாலும் அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். நாம அவன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன் இங்க வந்து அண்ணா கிட்ட ஏதாவது ஓகே சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்ம பிளான் எல்லாமே அவ்வளவுதான் தரும். இப்ப என்ன பண்றது? கண்டிப்பா ஏதாவது ஐடியா கிடைக்கும். உனக்கும் ஆண்டவன் மூளை கொடுத்துருக்கான், அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி என்னைய திரும்ப திரும்ப கேட்காது. இது ஏன் ப்ராப்ளம் இல்ல. ஆலியா, இந்த ஐடியா நல்லதா இருக்கு. நீ பேசாம நிக்கல கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, என்னோட ப்ராப்ளமும் அதோட சால்வ் ஆயிடும்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆலியா, நான் அந்த அர்த்தத்துல நீ உன்கிட்ட எதுக்காக அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அந்த நிக்கில வேணா ஃபூல் ஆக்க தோணும், நான் ஃபூல் ஆக மாட்டேன். நீ நினைச்சதை சாதிக்கணும்னா யார வேணாலும் பலியாக்குவியா? ஆலியா, லிசன் டு மீ. நான் என்ன அந்த நிக்கில் மேல தான் நான் கோவமா இருந்தா, ஆனா இப்போ உன் மேல தான் எனக்கு கோவமா இருக்கு. ஆலியா, நான் என்ன சொல்ல நீ வரேன்? சொல்ற எதையும் நான் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. மரியாதையா ரூமை விட்டு வெளில. ஆலியா, நான் வந்து வாயை மூடிட்டு போன்னு சொல்ல. ஆலியா, போடி. Stupid. Irritating. Idiot. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில ஏன் தலையில கை வைக்கிறா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது இவளுக்கு? நீ ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறம் என்னை விட ரொம்ப ஓப்பன் டைப் ஆயிட்ட. உன் மனசுல இருந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த மட்டும் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வை, மைண்ட் பிளாக் ஆயிடும். அவர் சொன்னதெல்லாம் போய் நான் அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். அவர் என்ன வெறுப்பேத்துறாரு. பிளான் பண்ணி என்னை ஏமாத்தி ட்ரிங்க் பண்ண வச்சுட்டு காலையில இப்படியெல்லாம் போய் சொல்லி என்ன டெஸ்ட் பண்றாரு. திரும்ப வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். பாருடா, வழி மேல விழி வச்சு எனக்காக காத்துட்டு இருக்கீங்களோ? இதுக்கு மேல நான் உன்னை காக்க வைப்பேனா? இப்பவே ரெடி ஆவறேன் பாரு. போதும், உங்க நாடகத்தை நிறுத்துறீங்களா? நாடகமா? என்ன நாடகம் பேப்? பேப் இல்ல பாஸ். நான் உங்க பாஸ், ஞாபகம் இருக்கட்டும். ஸ்வீட்டா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு செல்லம்? இப்பதான் உங்க திட்டம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.